தமிழகத்தினுடைய மிக முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய தேர்தல் நாள் நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கக்கூடிய நிலையில தற்போது நாம தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கும், குறிப்பாக தேர்தல் நாளில் இந்த வார் ரூம் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறது குறித்து நேரடியாக பார்க்கிறோம். குறிப்பா தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு அறை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு பிளேஸாகவும் இதை நம்ம கருதுறோம். கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடி மையங்கள் இருக்கிறது. இந்த 75,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள்ல கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. நீங்க நேரடியாக குறிப்பாக வாக்குச்சாவடி மையத்துக்கு உள்ள போகும்போது ஓட்டு போடும்பொழுதோ அல்லது ஓட்டு போட்டு திரும்பி வரும்பொழுதோ முழுக்க முழுக்க உங்களை சிசிடிவி கேமராக்களை கண்காணிக்கும். அந்த கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் எந்த இடத்துல பார்வையிடப்படுகிறது, குறிப்பா அவங்க எங்க மானிட்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இடக்கூடிய நிலையில அது தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் தான் நேரடியாக இந்த மானிட்டரிங் அப்படிங்கிறது நடைபெறும். கிட்டத்தட்ட 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கேமராக்களை குறிப்பாக மாவட்ட அளவிலும் அதே போல குறிப்பாக ஒவ்வொரு பகுதியிலும் ஆய்வு செய்யப்பட்டாலும் கூட தலைமைச் செயலகத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது முழுமையாக பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் தேர்தலை பொறுத்தளவிற்கு 100% வாக்கு செலுத்த வேண்டும், வாக்காளர்கள் பாதுகாப்பாக வாக்கு செலுத்தக்கூடிய வகையில் அனைத்து வாக்காளர்களுக்குமான அந்த நம்பிக்கை அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய வகையில் தேர்தலை ரொம்ப பாதுகாப்பாக நடத்தணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு பிரதான கடமையா இருக்கிறது. குறிப்பா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழலுக்கு தொடர்ந்து அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வுகளை நடத்துவதற்கு தேவையான அனைத்து சிசிடிவி கேமராக்களும் ஏற்கனவே தயார் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தேவையான காவலர்கள், குறிப்பாக துணை ராணுவம் உள்ளிட்ட பல பாதுகாப்பு பணிகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தற்போது செய்யப்பட்டதன் காரணமாக தேர்தல் பொறுத்தளவிற்கு தற்பொழுது வரைக்கும் ரொம்ப அமைதியான முறையில் நடப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது நாளை மாலை 6 மணி வரைக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் நடப்பதற்கான ஒரு முக்கியமான ஒரு பிளேஸா தான் நம்ம தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய இந்த வார் ரூம் அப்படிங்கிறது செயல்பட போகிறது. குறிப்பா நியூஸ் சேனல்களுடைய இன்ஃபர்மேஷனும் ஒரு முக்கியமான தகவலை கொடுக்கக்கூடிய நிலையில இப்ப நம்மளுடைய நியூஸ் 18 தமிழ்நாடுடைய தகவல்களும் இங்க முழுக்க முழுக்க சேகரிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாம நீங்க ஒவ்வொரு பிளேஸ்க்கும் குறிப்பா நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வெள்ளூர் அதே போல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டினுடைய எல்லா விதமான சிசிடிவி காட்சிகளும் நீங்க இந்த இடத்துல பார்க்கலாம். இதுதான் சிசிடிவியுடைய முழு இன்ஃபர்மேஷன். இப்போ இங்க ஒரு 9 மானிட்டர்ஸ் இருக்கு. இந்த 9 மானிட்டர்ஸ்லயும் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த அலுவலர்கள் அங்க இருக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்றாங்க. குறிப்பா அந்த இடத்துல எவ்வளவு குறிப்பாக அந்த தேர்தல் வாக்கு பெட்டிகள் தேவைப்படுகிறது, அந்த இடத்துல சரியாக அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றாங்களா, சிசிடிவி எல்லாம் முழுமையாக பணியாற்றுகிறதா, தேவையான குடிநீர் வசதிகள் அங்க செய்யப்பட்டிருக்கா, அதே போல இப்போ வெயில் கடுமையா இருக்கக்கூடிய நிலையில இங்க சாமினா போடப்பட்டிருக்கா, அதே போல தேவையான மாற்றுத்திறனாளிகள் உள்ளே செல்வதற்கும் போவதற்கும் என்று அவர்களுக்கான தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருக்கா, இப்படி பல விஷயங்கள் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தில் செய்யப்பட வேண்டும். இது செய்திருக்காங்களா இல்லையா அப்படின்றத இந்த இடத்துல இருந்துகிட்டே நம்ம முழுமையா மானிட்டரிங் செய்யக்கூடிய வகையில தான் இந்த பகுதியில் அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய அலுவலர்கள் இப்ப சென்னையினுடைய எந்த வாக்குச்சாவடி மையத்தையும் அவங்களால கண்காணிக்க முடியும். குறிப்பா தமிழ்நாடு முழுவதும் 75,000 வாக்குச்சாவடிகள் இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 5,000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அப்படிங்கிறது ஒரு பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளாக இருக்கக்கூடிய நிலையில அந்த இடத்துல ரொம்ப ஷார்ப்பான நோட்டீஸ் அப்படிங்கிறது இவங்களுடைய கவனத்தில் இருக்கும். அந்த இடத்துல தேவையான போலீஸ் எவ்வளவு பேர் டிப்ளாய் ஆயிருக்காங்க, குறிப்பா இந்த 100 மீட்டர்ஸ், அதாவது வாக்குச்சாவடி மையத்திலிருந்து 100 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. இந்த பகுதிகளில் குறிப்பாக கூட்டங்கள் கூடாத அளவிற்கோ அல்லது அங்க தேவையான காவலர்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கறது எல்லாத்தையுமே மானிட்டரிங் பண்ணக்கூடிய ஒரு இடம். இது மட்டும் இல்லாம நமக்கு இது ஒரு சிசிடிவி பிளேஸ். சிசிடிவி மட்டும் இல்லாம போன்லயும் தொடர்பு கொண்டு ஏற்கனவே பல்வேறு புகார்கள் அளிப்பதற்கு புகார்கள் எண்கள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இந்த எண்களுக்கும் தனியாக கட்டுப்பாட்டு அறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் தனியான கட்டுப்பாட்டு அறை. இப்படி தலைமைச் செயலகத்தினுடைய குறிப்பாக அடுத்த 5 ஆண்டுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக இந்த நாள் அப்படிங்கிறது கருதக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக தற்பொழுது இந்த இடத்துல இந்த மானிட்டரிங் அப்படிங்கிறது ரொம்ப தேவையா இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்மளுடைய டிஸ்ட்ரிக்ட் வைஸும் அதே போல நம்மளுடைய சென்னை மாநகராட்சியிலும் இது போன்ற ஒரு சிசிடிவி கட்டுப்பாட்டு மையங்கள் அப்படிங்கிறது நடைபெறக்கூடிய நிலையில எந்த தேர்தலை பொறுத்தளவிற்கு பாதுகாப்பாக 100% மக்கள் வாக்களிக்க வேண்டும், அதுவும் குறிப்பாக எந்தவித அசம்பாதம் இல்லாமல் நடைபெறுவதற்கு இது போன்ற அந்த கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து உடனடியாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்களுக்கு குறிப்பாக ஆர்ஓக்களுக்கு அப்படிங்கிறது உடனடியாக இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.